அதுல ஏராளமான நன்மைகள் இருப்பதாக சொல்லி அரஃபா நாளை அடைந்து விட்டால், அரஃபா தினம் வந்து விட்டால், துல்கஜ் மாதத்தினுடைய பிறை 9ல நீங்க நோன்பு வைக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த நோன்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? பொதுவாக மார்க்கத்தில் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது. எந்த நோன்பாக இருந்தாலும் அல்லாஹ் ஒரு வருஷத்தினுடைய பாவங்களை மன்னிப்பான், முந்தைய வருஷத்தினுடைய பாவங்கள் மன்னிப்பான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த அரஃபா தினம், அதாவது துல்கஜ் மாதம் பிறை 9ஆம் தேதி வைக்கக்கூடிய இந்த அரஃபா நோன்பு என்பது, அன்றைய அந்த நோம்பினுடைய நன்மை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனுடைய நன்மை என்ன? அதாவது முந்திய வருடத்தினுடைய பாவங்களையும் அந்த வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். கிட்டத்தட்ட 2 வருட காலம் நாம் செய்த பாவங்களை பரிபூர்ணமாக, ஈடுபாடாக, ஆர்வமாக இந்த நோன்பை வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக நம்ம இருக்கிறான். அப்போ நாம் என்ன செய்யணும்? அரஃபா தினம் என்று சொல்லக்கூடிய அந்த அரஃபா நோன்பில் பிறை 9 அன்று நாம நோன்பு நோக்கக்கூடிய நன்மக்களாக நாம இருக்கணும்.